கர்த்தரின் பாட்டு. கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவதெப்படி? பாபிலோன் தேசத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ தங்கள் மீது வரும் நிந்தைகளை பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் கிண்ணறங்களை அலரி செடிகளின் மேல் தூக்கி வைத்து விட்டார்கள். இனிமேல் அதை எடுப்பதில்லை என்று தீர்மானம் செய்திருக்கிறார்கள். அந்நிய தேசத்திலே கர்த்தரின் பாட்டை பாட அவர்களுக்கு பிரியமில்லை. பாபிலோன் தேசத்தாருக்கு மகிழ்ச்சி உண்டாவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் பாட விரும்பவில்லை. அவர்கள் கர்த்தரை மாத்திரமே துதித்து பாட விரும்புகிறார்கள். பாபிலோன் ஜனத்தார் இஸ்ரவேல் புத்திரரிடம், சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு இஸ்ரவேல் புத்திரரோ, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்று சொல்லி பாபிலோன் தேசத்தாருடைய வேண்டுகோளுக்கு மறுத்து விடுகிறார்கள். சீயோனின் பாட்டு கர்த்தருடைய பாட்டு, இது பரிசுத்தமான பாட்டு. கர்த்தருடைய பாட்டை தேவாலயத்தில் ஆராதனையின் போது பயபக்தியாய் பாட வேண்டும். தேவாலயத்தில் பாட வேண்டிய பக்தியான பாட்டை இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய தேசத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர் மத்தியிலே பாட விரும்பவில்லை. அவருடைய வேண்டுகோளுக்கு மறுத்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சீயோனை நினைத்து கொண்டிருக்கும் போது சீயோனை பற்றி பாடுவது மிகவும் கடினமான காரியம். ஒரு நாள் முழுவதும் அடிமைகளாக மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்த பின்பு இவர்கள் தங்கள் தேவனை துதிப்பதற்காக கூடி வந்தார்கள். சீயோனை பற்றி இவர்கள் பாட ஆரம்பித்த போதே அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் புறப்பட்டு வந்தது. தங்களால் சீயோனை பற்றிய பாடல்களை முழுமையாக பாட முடியாமல் தங்களுடைய இசை கருவிகளை அருகில் உள்ள அலரி செடிகளின் மேல் வைத்துவிட்டு சீயோனை பற்றிய தங்கள் பழைய நினைவுகளை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள்.